ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியஸ்ட் டைப்ஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் பீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ வீடியோவை கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக வீடியோவை அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து டக்கின் ஏரியா இருக்கும். ஸோ அந்த டக்கின் ஏரியாவை அகெயின் உங்கள் சைடுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இது எது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து லாஸ்ட்டாக ஒரு சென்டர் பீட்ஸ் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஃபோல்டிங் ஏரியா இருக்கும். அது வரைக்குமே இந்த ஃபோல்டிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நான் வீடியோவில் கிளியராக காமிச்சிருக்கேன். உள்ள சென்டர் பீட்ஸ் எங்கே வரைக்கும் இருக்கோ ஸோ அது வரைக்கும் இந்த டக்கின் பார்ட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பார்ட்டை நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம அடித்து வைக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேஸ். ஓகேங்களா, பாக்ஸோட சைஸ் நம்ம இங்கே தான் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவதாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் வீடியோவில் கிளியராக காமிச்சிருக்கேன். திருப்பி அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற கிளாத்தையுமே இந்த மாதிரி ரெண்டாவதாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பல்லு பார்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு பாக்ஸ் மேலே இந்த செஸ்ட் பீட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறது எனக்கு வரணும். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நாங்கள் ஒரு பின் குத்துறேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் என்னோடய ஃபோல்டிங் ஏரியா இருக்குது. லைக் பாக்ஸோட சைஸும் அங்கே தான் முடியுது. ஸோ அது வரைக்கும் நான் மெஷர் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பண்ணிவிட்டு அந்த செஸ்ட் பீட்ஸ் மட்டும் எடுத்து நான் கொஞ்சம் முன்னாடியாக வந்து தள்ளி வச்சுக்க போகிறேன். நான் வீடியோ உங்களுக்கு கிளியராக காமிச்சிருப்பேன், நீங்களே பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அது வந்து பாக்ஸுக்கு மேலே வரணும். ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் பாக்ஸ்க்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதை மட்டும் நான் வெளியில் வச்சுக்கேன். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு எந்த டவுட்டும் வராத மாதிரி தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செஸ்ட் பீட்ஸை வந்து சும்மா நான் அலைன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கனால எங்கேயுமே எதுவுமே கொலாப்ஸ் ஆகாமல் தான் இருக்கும். ஜஸ்ட் நான் அலைன் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன், ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த சைடு நான் செக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நான் ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து பாக்ஸுக்கு உள்ள இந்த ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பேஸை தாண்டி இதை போயிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கையை ஒரு பக்கம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். எதுவுமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகாமல் நீட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் அங்கேருந்து திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஃபோல்டிங் கிடச்சிரும். இது நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நீட்டாக கிடச்சிரும். நான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கேனோ அதை நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அழகாகவே வந்துடும். ஸோ இப்போ அங்கே மெஷர்மெண்ட்டுக்கு இருந்த பின்னை நான் எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேஷன், நான் ஹேண்டை எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நல்லா வீடியோவில் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் பீட்ஸ் மேலே மெஷர் பண்ணது கரெக்டாக இருக்கிறனால நம்மளுக்கு அழகாக அந்த பாக்ஸுக்கு மேலே அந்த செஸ்ட் பீட் ஸ்ப்ரெட் பண்ண அந்த இது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்லுவை இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பல்லுவும் ஃபோல்ட் பண்ணுறதும் 2 மெத்தட் இருக்குது. நான் ரெண்டுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்லுவை நம்ம அப்படியே நார்மலாக வந்துட்டு சாரீ மேலே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறதா ஃபஸ்ட்டு மெத்தட். இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது அங்கே உங்களுக்கு செஸ்ட் பீட்ஸில் மடங்கி இருந்தாலும் நீங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இன்னொரு டைப் எப்படிங்கிறதும் நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ அதுவும் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஸோ எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அன்கட் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்னொரு மெத்தட் தான் இந்த மெத்தட். ஸோ பல்லுவை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்லுவை ஒரு 2-3 டைம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடிச்சதுக்கப்புறம் சாரீக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு பல்ஜியாக இல்லாமல் அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட் தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிங்களா, அந்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.